ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்ரீ கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல்ன்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படலாம். வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே ஐம்பொன் ஸ்டட்டு தான். ப்ரீமியம் குவாலிட்டி, நம்பர் ஒன் குவாலிட்டி. அந்த மாதிரியான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்மள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேங்கிங் ஸ்டட் வந்து நீங்கள் தனியாக டிட்டாச்சபிள் பண்ண முடியாது. இது அட்டாச்சு தான். இயரிங்ஸோட இது அட்டாச்சாக தான் வரும். ஸோ இந்த ஹேங்கிங் மட்டும் தனியாகவும் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை கோல்டு இயரிங்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதை வாங்கிக்கலாம். நீங்கள் அது கூட சேர்த்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு வந்திருக்கு. பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், சிஓடி கிடையாது. அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம். கொரியர் வீட்டுக்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதுலேயே ஃபுல் ஒயிட்டு. பிங்க் அண்ட் ஒயிட் எப்படி செம்ம கிளாஸியாக இருக்கும், அதை விட ஃபுல் ஒயிட்டு இன்னும் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீடியமான சைஸ். நீங்கள் ரெகுலர் யூஸ் நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரியான ஒரு சைஸ் தான். ஃபங்க்ஷன் யூஸ் போடுற மாதிரியான பெரிய சைஸ் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது. நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் போடுற மாதிரியான ஒரு ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான நார்மல் சைஸ். நீங்கள் வாங்கி இதை டெய்லி வியர் பண்ணிக்கலாம். நல்ல லாங் லாஸ்டிக் வரும். இது எல்லாமே பியூர் ஐம்பொன் இயரிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பிங்க் அண்ட் ஒயிட் இயரிங்ஸ் பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் நல்லா ஹெவியாக சூப்பராக வந்துடும். இதுவுமே நல்லா ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான மீடியம் சைஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சைஸ் டிஸ்பிளேல என்ன தெரியுதோ சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா ரியல் கோல்டு மாதிரி கோல்டில் வைக்கிற சேம் அதே ஸ்டோனு தான் இது வந்து. பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே இதுலேயே மல்டி கலரு, நடுவில் மட்டும் அந்த க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது செம்ம ஹைலைட்டாக இருக்குது. எல்லாமே மீடியம் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும். ஸ்க்ரூ பேக்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கெட்டி மாடல் இயரிங்ஸ். ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லா லாங் லாஸ்டிக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து நிறையாவும் ஒரே ஒரு பிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த க்ரீன் ஹைலைட் பண்ணி கொடுக்குது. பிடிச்சிருந்தா அது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரெகுலர் யூஸ் போடுறதுனா ஒரு மீடியம் சைஸு, நார்மலான சைஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஐம்பொன் மாடல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுக்கன்லாம் இருக்கும் இல்லையா, சேம் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். 7 ஸ்டோன் ஸ்டட்லேயே பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ளது ரொம்ப மெலிசாக நார்மலாக இருக்க மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த கடுக்கன்லாம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் தாத்தாங்கள்லாம் போட்டிருப்பாங்க. கடுக்கன் நல்லா பார்க்க நல்லா பெருசாக போல்டாக தெரியும். அது மாதிரி கெட்டி மாடல் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். பின்னாடிலாம் பாருங்கள் ஃபுல்லி க்ளோஸ்டில் நல்ல அந்த ஸ்க்ரூலாம் நல்லா ஹெவியாகவே நல்ல ஒரு டைமண்ட் ஸ்டட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த கடுக்கன் மாதிரி இருக்கும். அதனால் அந்த இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த டைமண்ட் ஸ்டட்லாம் எப்படி இருக்கும், சேம் அது மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி டால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, ரியல் டைமண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சேம் அதே பேட்டர்ன்லேயே ஃபுல் ரூபி செம்ம ஹைலைட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா கெட்டி மாடல், ஃபுல்லி க்ளோஸ்டு. பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு. அந்த கடுக்கன் பேட்டர்னில் வரும். அவ்வளோ அழகாக இருக்குது. சேம் பேட்டர்னில் ஃபுல் பிங்க் அண்ட் ஒயிட்டு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நல்லா டைமண்ட் ஸ்டட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், சிஓடி கிடையாது. நெக்ஸ்ட்டு நடுவில் மட்டும் இந்த பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரியான இந்த ஸ்டட்டை பாருங்கள். இதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது. நார்மல் சைஸ் தான். இதுவுமே ஒரு நார்மலான சைஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் டக்கு. அதில் நல்லா 2 க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸ். ஸ்மால் சைஸ் மீன்ஸ் இந்த ரவுண்ட் ஸ்டட்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் நல்ல பியூர் ரைமோன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் நம்மள்ட்ட எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பொன் மாடல்லே நல்லா அழகான ஒரு கெட்டி ஜிமிக்கி. கெட்டி ஜிமிக்கி மீன்ஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிம்கா வந்து கெட்டி மாடல் இருக்கும் இல்லையா, சேம் கெட்டி மாடல் பேங்கிள் இந்த மாதிரி எல்லாமே ஐம்பொனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக தான் வரும். ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு வந்து நெளியாது, உடையாது அந்த மாரி இது வரவே வராது. அவ்வளோ கெட்டியா இருக்கும் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா. டிட்டாச்சபிள் தான். நீங்க தனியா ஜிம்காஸ் தனியா, இயரிங்ஸ் தனியா கழட்டிக்கலாம். டிட்டாச்சபிள் ஜிம்காஸ் தான். ரொம்பவே சூப்பரா இருக்கு. கெட்டி மாடல் ஜிம்கி. பிடிச்சிருந்தா வித் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிங்க் அண்ட் ஒயிட்ல நல்லா ஸ்க்ரூ பேக்ல ரொம்பவே அழகா இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கெட்டி மாடல் ஜிம்கா. டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஜிம்காஸ் வந்து அது வேற மாதிரி இருக்கும். இது வேற மாதிரி இருக்கும். ஆனா 2மே டிட்டாச்சபிள் தான். ஸோ நீங்க ஜிம்காஸ் தனியா, இயரிங்ஸ் தனியா கழட்டிக்கலாம். நீங்க எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு டிட்டாச்சபிள் தான். பேக் சைடு காமிச்சு விட்றேன் பாருங்க. நல்லா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் எவ்வளோ ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்ல செம்ம கிளாஸியா இருக்கு கெட்டி மாடல் ஜிம்கா. அந்த கெட்டி மாடல்லே பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் லாங்கா தொங்குற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி டபுள் ஸ்டோன் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப லென்த் கிடையாது. நல்லா கீழ கொஞ்சம் இறக்கமா இருக்கும். இதுவுமே டிட்டாச்சபிள் தான். நீங்க ஜிம்காஸ் தனியா, இயரிங்ஸ் தனியா கழட்டிக்கலாம். அரும்பு ஜிமிக்கி, நல்ல லாங் ஜிமிக்கி சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே தங்க மாதிரிலாம் இல்ல. தங்கமே தான் இதெல்லாம். அ அடகு கடையில அடகு மட்டும் தான் வைக்க முடியாது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அப்படியே டிட்டோவா இருக்கும் கோல்டு மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விசிறி கம்மல் ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான ஒரு கம்மல் தான். ஸோ எப்பவுமே ரெகுலரா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். நம்ம நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்த ஒரு ஐட்டம் கூட. ஸோ இப்போ நெறைய நான் ஸ்டாக் இல்லன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். செம்ம கிளாஸியா இருக்குங்க. அப்படியே நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்ல ஒரு 1 பவுனுக்கு மேல செஞ்சா தான் நம்ம இந்த மாரி ஒரு ஸ்டட்டு ஜிம்காஸ்லாம் செய்யவே முடியும். அந்த அளவுக்கு அவ்ளோ குவாலிட்டியாவும், சூப்பராவும் இருக்கும். எல்லாமே பியூர் ஐம்பொன். கோல்டுக்கு வைக்கிற சேம் அதே ஏடி ஸ்டோன் தான் எல்லாமே வச்சிருக்கோம். அவ்ளோ நல்லாருக்கும். நீங்க நல்ல லாங் லாஸ்டிக் போடலாம். சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா வித் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மாரி ஜிம்காஸ் மட்டும் தனியா கேட்டுட்டு இருந்தீங்க. சேம் அது மாரி ஜிம்காஸ் மட்டும் நான் ஒரு 4, 5 மாடல் காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த எந்த மாடல் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்க எந்த ஸ்டட்டு கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த நெட்டு ஜிமிக்கி இது ஒரு மீடியம் சைஸு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கீழ அந்த பால் ஹேங்கிங்லாம் குடுத்து ரொம்பவே அழகா இருக்கும். நல்லா அரும்புலாம் வச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே நெட் ஜிமிக்கி தான். இது முன்ன காமிச்சது மீடியம் சைஸ். இது கொஞ்சம் பிக் சைஸ். சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எந்த இயரிங்ஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாரி ஸ்டோன் இயரிங்ஸா இருக்கட்டும், இல்ல பிளைன் இயரிங்ஸா இருக்கட்டும், எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்கா நல்லா அரும்பு ஜிமிக்கிலே கெட்டி மாடலு. கீழ நல்லா அரும்பு ஜிமிக்கிலே இது ஒரு கெட்டி மாடல் ஜிம்கா. சூப்பரா இருக்கு. சேம் இது மாரி உங்களுக்கு ஜிம்காஸ் மட்டும் வேணும்னாலும் தாராளமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வளையம் டைப்பு. இது வந்து நல்லா அந்த பின்னல் வச்ச மாதிரி இருக்கும். வளையமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். சேம். நல்லா மொட்டு வச்சு அழகா இருக்கும். இது வந்து காதுல அந்த ஹோல்லாம் தெரியாது. ஸோ, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தான்னு வச்சுக்கோங்களேன். இதோட பிக் சைஸ் இருக்கு. இதோட ஸ்மால் சைஸ் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஒரு மீடியம் சைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வளையம் பாருங்க. சேம் இந்த மாரி உங்களுக்கு அரும்பு வச்சிருக்கும். மொட்டு இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். பிடிச்சிருந்தா அது பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம முன்ன காமிச்சோம் இல்லையா? சேம் அதே மாரி உங்களுக்கு இதுவும் மீடியமான சைஸஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்ன காமிச்ச சைஸ விட இது கொஞ்சம் சின்ன சைஸ். உங்களுக்கு இப்போ விரல்ல மாட்டியிருக்கும்போதே தெரியும். இது விரல் சைஸ் இருக்கு. அது வந்து இது இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கமா இருக்கும் இல்லையா? அப்ப இத விட அது கொஞ்சம் பெரிய சைஸ். அத விடவே இது கொஞ்சம் சின்ன சைஸ். ஸோ பிடிச்சிருந்தா வித் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வளையத்திலேயே பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு பால் வச்ச இயரிங்ஸு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லாக் டைப்ல தான் இருக்கும். நடுவுல மொட்டு வராது. ஸோ ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க காலேஜ் கேர்ள்ஸா இருக்கீங்க, இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க, யார் வேணாலும் போடலாம். வளையம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வளையம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாரி லைக் பண்றவங்களுக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்பவே கிளாஸியா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே இது மாரி காதுல ஆடும்போது அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. உங்களுக்கு டவுட்டே வேணா இதுவுமே நம்ம நார்மலா காமிச்சிட்டுருக்கோம் இல்லையா? சேம் அந்த வளையம் சைஸ் தான். நார்மலான மீடியம் சைஸ் தான். செம்ம கிளாஸியா இருக்கும். மூவபிள் தான் இந்த வளையம். இந்த பால்ஸ் வந்து. ஒரு வேள சப்போஸ் நீங்க வேண்டாம், பால்ஸ் வேண்டாம் கொஞ்ச நாள் கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ரிமூவபிள் தான் அது வந்து. அந்த வளையம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு, இந்த வளையம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மால் சைஸ்ல இருக்கும். செம சூப்பரா இருக்கும். அதில வந்து பால்ஸுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். இதில வந்து பால்ஸுமே அதுக்கேத்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன காதுல நீங்க போட்டீங்கன்னா தான் அதோட அழகே என்ன தெரியும். சூப்பரா இருக்கும். ஒருவேள நீங்க இதுலயும் கூட பால்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுனா பண்ணிக்கலாம்.
சேம் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு பால்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இயரிங்ஸ் மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு மேட்சா பால் வச்ச இதே பாலில் டாலர் இருக்கு இல்லையா? ஸோ ஷார்ட் செயின் கூட ஒரு டாலர் போட்டு இந்த இயரிங்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் மேட்சிங்காக இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பிங்க்கு, மல்டி கலர், ஒயிட்டு, பிங்க் அண்ட் ஒயிட்டு சேம் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டாக் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மீடியம் சைஸ். ரெகுலர் யூஸ் போடுறதான ஒரு மீடியம் சைஸ் தான். செம்ம கிளாஸியாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை வளையவங்க இப்போ பிடிச்சிருக்குன்னு வாங்குறோம். கொஞ்ச நாள் கழட்டி வச்சுட்டு இந்த பால் மட்டும் கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ரிமூவபிள் தான். பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சேஞ்சிங் இது நடுவுல உள்ளது மட்டும் தனியா நீங்க இயரிங்ஸ் மட்டும் மாத்திக்கலாம். சேம் இதில வந்து எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க ட்ரெஸ்க்கு மேட்சா வியர் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். செம்ம கிளாஸியா ட்ரெடிஷ்னலா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுதான். நல்ல ஒரு காட்டன் சாரீல வியர் பண்ணி இந்த மாரி ஒரு இயரிங்ஸ்லாம் போட்டோம்னா, அவ்ளோ கிளாஸியா இருக்கும். நல்ல ஒரு ஹை லுக்கா இருக்கும். பிடிச்சிருந்தா அடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இயரிங்ஸ் நல்லா எடி ஸ்டோன்ல செம்ம சூப்பரான ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல குடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா அடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்க்ரூ பேக்லயே ரொம்ப அழகா இருக்கும். இது எல்லாமே 1 ஆர் 2 பீசஸ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ வாட்சிங் மை சேனல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாசரு நம்ம ஸ்டோன் இயரிங்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி நீங்க எந்த இயரிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுக்கின்னு இந்த ஹேங்கிங் மட்டும் தனியா இது பண்ணிக்கலாம். ஒரு நார்மலா ஸ்டோன் இயரிங்ஸ் போட்டிருக்கீங்க. நார்மல் டேஸ்ல போட்டுக்கிறீங்க. ஒரு ஃபங்ஷன் யூஸ் போடுறீங்க. அப்போ அது மாதிரி இது மாதிரி வாசர் போட்டிங்கன்னா, இந்த ஹேங்கிங் போட்டிங்கன்னா, நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும். அது மாதிரியானது தான். நீங்க எப்போ வேணாலும் கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான எந்த ஸ்டட்டுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். பிடிச்சிருந்தா அது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.